முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழைக்கால பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி வலியுறுத்தல். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் பேச்சு. தேர்தலில் வென்றதும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். தேர்தல் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் போலி சான்றிதழ்களை கொடுத்து சேர முயன்ற மாணவர். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சிக்கிய மாணவர் குறித்து காவல்துறையில் மருத்துவத்துறை புகார். சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஈட்டன் நிறுவனம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. புருனே சுல்தான் ஹாஜி ஹசனால் போல்கியாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அதிமுக ஆட்சியின் போது காவிரியில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்த அரசாணையை எதிர்த்து வழக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. காங்கேயத்தில் அடுத்தடுத்து 7 வீடுகளில் கொள்ளையடித்தவர்களின் சிசிடிவி காட்சி வெளியானது. முகமூடி அணிந்து கொண்டு கொள்ளையடித்து சென்ற அதிரவைக்கும் காட்சி. திருப்பூர் அருகே நீர்நிலையில் உள்ள சுங்கச்சாவடியை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்க முயன்ற விவசாயிகள். காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. தர்மபுரியில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட ஹோட்டல் உரிமையாளரை ஷூவை கழற்றி தாக்க முயற்சி. காவல் உதவி ஆய்வாளர் காவேரி பணியிடை நீக்கம். திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தந்த விவகாரம். போக்சோ வழக்கில் கைதான அரசு மருத்துவர் சஸ்பெண்ட். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் அரசு பள்ளி வளாகத்தில் மனித கழிவை பூசியவர்களை உடனே கைது செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த இழி செயலுக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 9 மாதங்களாக மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை திறக்க கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராடிய லாரி உரிமையாளர்கள் கைது. சேலம் மாவட்டம் வீராணம் அருகே பட்டாசு கிடங்கில் தீ விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சியில் வங்கி மேலாளர் வீட்டில் கொள்ளை முயற்சி. எதுவும் கிடைக்காத நிலையில் சாரி பிரதர் என எழுதி வைத்து சென்ற திருடர்கள். வடகொரியாவில் வெள்ள பாதிப்பை தடுக்க தவறியதாக 30 அதிகாரிகள் தூக்கிலிடப்பட்டதாக தகவல். அதிபர் கிம் ஜோங் உன்னால் கடந்த மாதம் தண்டனை நிறைவேற்றம். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரிஷப் பந்த், விராட் கோலி இடம்பெற வாய்ப்பு. பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்படும் நிலையில் ஷமி காயம் காரணமாக விளையாட மாட்டார் என தகவல். தமிழக ஆளுநர் RN ரவியுடனான சந்திப்புக்கு பின்னர் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கொடுக்கவே இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆக அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டுமே நீங்கள் அவர்களை துன்பத்திற்குள்ளாக்கி அவர்களின் வாய்ப்புகளை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
மலையாள தேசிய இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரச்சனை. ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குன்னு பல செலிபிரிட்டிகள் சொல்றாங்க. என்ன நிலைப்பாடு? இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான். தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் இருக்கு, திரைத்துறைகள் அதிகமா இருக்கின்றது. திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். ஆக மலையாளத்துல ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில், ஏன்னா தமிழகத்தில் இதற்கு முன்னால சில பாடகிகள், சில நடிகைகள், சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள். ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால், அதாவது இருக்கும்னு அங்க உள்ள திரைத்துறையினரே சொல்றாங்க. அதனால அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அரசியல்ல பெண்கள் இது இன்னும் ஒரு ஆண் சமுதாயமா தான் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, ஏன்னா நாங்க தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பு எடுத்துட்டாரு. பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இருக்கு, அதனால இவங்களுக்கு என்ன பிரேமலதாவோட பாதுகாப்பை ஏன் பாதுகாப்பையும் தான் எடுத்துட்டாரு. பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? இவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களுக்கு மாத்திரம் எங்க பாதுகாப்பு இருக்கும்? நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து. தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதான் சொல்லிட்டேனே, அவங்க நிதி, அவங்ககிட்ட நிறைய நிதி இருக்குப்பா. தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, அருள் நிதி, இன்ப நிதி. இன்ப நிதியை மறந்துட்டோமே நாம. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம்ல நம்ம. அதனால தவறான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது குழந்தைகளை இந்திய பள்ளி அறையிலிருந்து, அந்த பள்ளிக்கூட அறையிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக உலக அரங்கிற்கு நமது குழந்தைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர், அதற்காகத்தான் அவர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதனால் பள்ளிக்கூடத்தில் இருந்து உலக அரங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. நன்றிப்பா. தமிழக ஆளுநர் RN ரவியுடனான சந்திப்புக்கு பிறகு முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு கேள்விகளுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை அடுத்து வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் எருமப்பட்டியில் சத்துணவு கூடத்தில் மனித மலம் பூசப்பட்ட விவகாரத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேலம் எருமப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியின் சத்துணவு கூடத்தில் மனித மலம் பூசப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது தலைமை ஆசிரியை உட்பட பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.